சொல்லுவோம். கோயிலுக்கு கூட்டு போய் சாமி பார்த்து கும்பிட்டுக்கோ, சர்ச்சுக்கு கூட்டு போய் ஜபம் பண்ணு, மசீதி கூட்டு போய் இங்கதான் இறைவன் இருக்கான் தொழுகு. அப்போ 3 வழிபாடு தலங்களையும் கூட்டு போய் இங்கதான் கடவுள் இருக்கான், இதுதான் கடவுள், இங்க தொழுது, இங்க கும்பிடு, இங்க ஜபிக்குன்னு சொல்ற. அவ்வளவுதான். ஏன்னா கடவுளை பத்தி எனக்கு நம்மள்ட்ட ஞானம் இல்லை, பிள்ளைகளுக்கு சொல்லி தரல. இப்படிதான் நம்ம காலகாலமும் போயிட்டு இருக்கு. நம்முடைய முன்னோர்களுக்கும் கடவுளை பத்தியான ஞானம் கிடையாது, இறைவனை பத்தியான ஞானம் கிடையாது, இறைவனை பத்தியான புரிதல் கிடையாது. நம்ம முன்னோர்களை பின்பற்றி நமக்கும் அது கிடையாது, நம்முடைய பிள்ளைகளும் நம்ம சொல்லிக் கொடுக்கறதில்லை. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வேதங்கள் இறக்கப்படுது, தூதர்கள் அனுப்பப்படுறாங்க. எதுக்காக? இறைவன் தன்னை பற்றி அறிவிக்கிறதுக்காக. அவங்கள்ட்ட தேர்தல் இருக்குது, உள்ளட்சம் இருக்குது. அந்த உள்ளட்சத்துக்குரிய நான் தான். உள்ளட்சம் இருக்குல்ல, ஒரு தவறு செய்யும் போது தப்புன்னு தெரியுதுல்ல, ஒரு பொய் சொல்லும் போதோ ஒரு பாவம் செய்யும் போதோ இது தப்புன்னு தெரியுது. அந்த உள்ளட்சம் எங்கேருந்து வருது? அப்போ இறைவன் சொல்ல உள்ளட்சத்துக்குரிய நான் தான், என்னை நீங்க வெளியே பார்க்க முடியாது.